season of my life. No, in your way, my way. Ain't giving up on my kind of way. Young the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade. Ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோ பால்ஸ் பிசி வர மால்ஸ் ஸ்டே ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம நாக சைத்தன்யா சார் அண்ட் சாய் பல்லவி மேம் வச்சிருக்கும் தண்டேல் படம் பார்த்துட்டேன். நான் ஒரு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். கதைக்கெல்லாம் pretty much என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னாலே வந்துட்டு ஒரு காண்டு தான். இதில் ஒரே ஊரில் இருந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சங்கட்டமான சுச்சுவேஷன் தான் அது. என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊருக்குள்ளே காசு அவ்வளோக்கா கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறதுக்காக மீனவராக இருக்கிற நம்ம நாக சைத்தன்யா சார் அண்ட் ஹிஸ் டீம் 9 months கான்ட்ராக்டில் வேறு ஊருக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு மீனெல்லாம் பிடிச்சி எல்லாம் கொடுத்து காசெல்லாம் சம்பாரிச்சிட்டு 3 months தான் ஊருக்கு வருவாங்க. அண்ட் தென் அகைன் 3 months முடிச்சுன்னா மறுபடியும் 9 months போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அந்த வகையில் வந்துட்டு சாய் பல்லவி மேம் ஸ்டேஸ் ஹியர் அண்ட் வெயிட்ஸ் ஃபார் ஹிம் ஃபார் 9 months. அண்ட் தென் அவர் வந்ததுக்கப்புறம் அந்த 3 months மட்டும் ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் திடீர்னு டக்குன்னு அவர் கிளம்பி போனோன்னா அகேன் ஷி வெயிட்ஸ் அண்ட் வெயிட்ஸ். அண்ட் ஸோ இட் கீப்ஸ் லூப்பிங். இதே மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இது நடந்துகிட்டே இருக்கும் போது தான் சில க்ளோஸ் ஒன்ஸ் வந்துட்டு இறந்துடுறாங்க. சாய் பல்லவி மேம் அந்த ஃபேமிலியோட நிறைய ஃபேமிலியெல்லாம் இருப்பாங்க, மீனவர் குடும்பம் நிறைய ஃபேமிலி இருக்கும்ல, அதில் வந்து சில க்ளோஸ் ஒன்ஸ் இறந்த உடனே சாய் பல்லவி மேம்க்கு வந்து ஒரு மாதிரி இன்செக்யூர் ஆயிரும். ஐயோ இப்படி போயிட்டு ஒரு வேளை உயிரோடு இல்லாமல் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த வேலையை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை மீறி நாக சைத்தன்யா சார் போகிறாரு. அது போகிற இடத்துல என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து முடியுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு தண்டேல் படத்தோட பேசிக் கதைக்களம். சரிங்களா? இப்போது கதைன்னு பார்த்தா ரொமான்டிக் சீன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓகேஷாக இருந்தாலும் போக போக அப்படியே பயங்கர பில்டப் ஆச்சுருங்க. ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ், அந்த ஒரு ஃப்ளாக் மாட்டி வச்சுட்டு வந்தவுடனே வந்துட்டு சாய் பல்லவி மேம் கையை பிடிச்சிட்டு அவர் ஓடி போய் அந்த ஃப்ளாக் எடுத்து வீசிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க முகமே பார்க்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் அந்த இமோஷன்ஸ் அவங்க 2 பேருக்குள்ள இந்த இமோஷன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ட்ரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு லவ் போர்ஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு டெஃபினட்டாக சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கும் அண்ட் ஹீல் எண்ட் அப் இன் அ ஜெயில். அதை நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், அதனால ஸ்பாய்லர் கிடையாது. ஸோ ஹீல் எண்ட் அப் இன் அ ஜெயில் இன் பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தான் ஜெயில் சீக்வன்சஸ் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி தோணுச்சு படத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்தியா பாகிஸ்தான் வச்சு பேசிட்டு இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு மாதிரி என்னடா ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க மாதிரி தோணும். ஐ மைட் பி ராங் எஸ் வெல், பட் அது மாட்டிட்டாங்கிறது ஓகே. பட் அங்கே நடந்த விஷயங்கள் கொஞ்சம் ஓவராக ப்ளோ அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் லைக் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் மாதிரி தோணுச்சு, ரொம்ப ட்ரிகரிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஐயோ இது இன்னும் கொஞ்சம் இது பண்ணி தான் ஸ்பார்க் பண்ணி தானே விடுவோம் சண்டைகளை அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒரு ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி தானே விடுங்கிற மாதிரி தோணுச்சு. I don't know why they made it that way. And also one more interesting fact is that it is based on a true story. ஒரு 22 பேர் உண்மையிலே இப்போ அவங்க மாட்டியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு அந்த 22 பேரை மாட்டி அதுக்கப்புறம் அவங்களை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த 22 பேர் உண்மையிலே அதெல்லாம் அங்கே பார்த்தது இவங்க அப்படியே மூவியாக எடுத்தாங்களா, இல்லை சினிமாட்டிக் லிபர்ட்டிக்காக வந்துட்டு கொஞ்சம் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் போய் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு கொஞ்சம் அங்கே அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரிகரிங்காக தோணுச்சு. ஐயோ கொஞ்சம் லைட்டர் டோனில் பண்ணியிருக்கலாமே, இது இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கேட்டு தான் இருக்கும். பிகாஸ் இது சாதாரண விஷயம் கிடையாது, மூவியில் தான் நிறைய விஷயங்கள் இது கிளம்பிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் அது கொஞ்சம் எனக்கு டோன் டவுன் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு ஒன்று. இன்னொன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸும் அங்கே கொஞ்சம் சீன்ஸ் வேர் நாட் வெரி எப்படி சொல்கிறது, ஆஸ் மச் அஸ் இட் வாஸ் ஹேப்பனிங் இந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் இந்த இடத்துல இருந்த மாதிரி அங்கே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் கொஞ்சம் லைட்டாக ஓகேஷாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் ஒன்று. பட் ஆனால் இன்னொரு கூஸ் பம்ப் சீன் ஒன்று நடந்துச்சு, அது வந்து கொஞ்சம் மாதிரி டேலி பண்ணிடுச்சு. அண்ட் தென் அந்த மீட்டு கொண்டு வர சீன்லாம் வந்து ஒரு மாதிரி சாலிடாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு நீட் வாட்ச், டெஃபினட்டாக ஒரு ஓகே குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டெஃபினெட்லி நாட் சாய் பல்லவி மேம்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம், பிகாஸ் ஷீ செட் அ ஸ்டாண்டர்ட் ஸோ ஹை. ஸோ அந்த வகையில் வந்து இது டெஃபினட்டாக ஒரு நீட் பர்ஃபார்மன்ஸ் தானே தவிர பயங்கரமான எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாக சைத்தன்யா சார் நீட்டாக நடிச்சிருக்காரு. ஸோ 2 பேர் as a couple அழகாக ஒர்க் அவுட்டாக இருக்காங்க. மியூசிக் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மியூசிக் இஸ் த டெஃபினட் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். மியூசிக் வந்து பயங்கரமாக சாங்ஸ் ஆகட்டும் பிஜிஎம்ஸ் ஆகட்டும் பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுக்குது. சினிமாட்டோகிராஃபி அழகாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து ஓவராலாக ஒரு நீட்டான ஓகே குட் வாட்ச், ஓகேஷ் வாட்ச் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இட் குட் ஹாவ் பீன் பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலிங். இட் ஹேட் சூப்பர் பொட்டென்ஷியல், பயங்கரமாச்சு. அந்த ஜெயில் போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்லா சாலிடாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கூஸ் பம்ப் சீன் இருக்குன்னு சொன்னாலே அந்த மாதிரி வந்துட்டு இன்னும் சில சீக்வன்சஸ் வச்சு பண்ணியிருந்தாலும் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி வந்துட்டு இட் வாஸ் டெஃபினெட்லி அ நீட் வாட்ச். அவ்வளோதான், அப்படிதான். தட்ஸ் வெரி மச் மை தாட்ஸ் ஆன் தண்டேல். உங்கள் தாட்ஸ் நாங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சு பார்த்தா நன்றி. குடி சீக்கிரம் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.